அறுபடை வீடுக்கு ஏற்கனவே வந்துட்டு போயிருக்காரு. அதாவது ஆந்திராவில் உள்ளவங்க இங்கே வந்து சாமி கும்பிடக்கூடாதுன்னு சொல்கிறாரா அமைச்சர்? அப்படி சொல்கிறாங்களா? நீ கேட்க வேண்டியதானே, நீங்கள் யாரும் கேட்கவே இல்லை அமைச்சர்கிட்ட. அமைச்சர் சேகர் பாபு குறித்த கேள்விக்கு பாஜக மாநில தலைவர் நயினார் நாகேந்திரன் ஆவேசமாக பதிலளித்துள்ளார். இவங்க பேசுறதை வச்சு சொல்றேன், திமுக தோல்வி பயத்தில் இருக்குதுங்கிறத நான் சொல்ல வரேன். தமிழ்நாட்டுக்கும் பவன் கல்யாணுக்கும் என்ன சம்பந்தம்? ஏன் இந்த மாநாட்டுக்கு கூப்பிடுறீங்கன்னு சேகர் பாபு கேட்குறாரு. அவர் முருக பக்தர். அவர் இன்றைக்கு புதுசாக வரல, ஏற்கனவே முருக பக்தர். அவர் அறுபடை வீடுக்கு ஏற்கனவே வந்துட்டு போயிருக்காரு. அதாவது ஆந்திராவில் உள்ளவங்க இங்கே வந்து சாமி கும்பிடக்கூடாதுன்னு சொல்கிறாரா அமைச்சர்? அப்படி சொல்கிறாங்களா? நீ கேட்க வேண்டியதானே, நீங்கள் யாரும் கேட்கவே இல்லை அமைச்சர்கிட்ட. ஆந்திராவில் உள்ளவங்க முருகனை கும்பிடக்கூடாதா, மகாராஷ்டிராவில் உள்ளவங்க முருகனை கும்பிடக்கூடாதா? அப்படி நீங்கள் கேட்கவே மாட்டேங்கிறீங்க. கேள்வி பூரா என்கிட்டே தானே கேட்குறீங்க. நீங்கள் அருணாச்சல அமைச்சரை பார்த்து உங்களுக்கு பயம் இருக்குன்னு நினைக்கிறேன், மீடியா எல்லாத்துக்கும் அப்படிதான் நினைக்கிறேன். வேலை எடுத்து சுற்றி பார்த்தீங்க, பூஜ்ஜியம் தான் கிடைச்சது. இப்போ முருகர் மாநாட்டு நடத்துறீங்க, மறுபடியும் பூஜ்ஜியம் தான் கிடைக்கும்னு சொன்னாங்க. வேலை எடுத்து சுத்துனது விளைவு என்னதுன்னா சூர சம்காரம் தான் நடந்துச்சு. அதாவது புரிஞ்சுக்கணும், வேலை எடுத்து சுத்தினா சூர சம்காரம். இது சக்தி வேல், சக்தி கையில் உள்ள வேல் இது. அதனால அருணாச்சல அமைச்சர் வந்து ஆந்திராவில் உள்ளவங்க இங்கே சாமி கும்பிடக்கூடாதுன்னு சேகர் பாபு அவர்கள் அமைச்சர் அவர்கள் சொல்றார்களா என்ன? நீங்க ஏன் கேட்க மாட்டேங்கிறீங்க? இல்லை எனக்கு தெரியல, நீங்க ஏன் கேட்க மாட்டேங்கிறீங்க? இனிமே அடுத்த வாட்டி கேட்டுக்கிட்டு எனக்கு ஒரு பதில் சொல்லுங்க நீங்க அவங்கள்ட்ட. செய்திகளை உள்ளது உள்ளபடி தெரிந்து கொள்ள ரெஃப்ளெக்ட் நியூஸை சப்ஸ்கிரைப் பண்ணுங்க.